அல்லைப்பட்டி இளைஞனுடைய அந்த 17 வயது இளைஞனுடைய படுகொலை தொடர்பில் தமிழ் சமூகம் அந்த இளைஞனை ஒரு குற்றவாளியாகவே பார்க்கின்றது. அந்த தண்டனையும் சரி என்ற வகையில தான் அவர்கள் பெரும்பாலும் சமூக வலைத்தளங்கள்லையும் சரி, ஐபிசி போன்ற பிரதான ஊடகங்கள்லையும் சரி, தமிழரசு கட்சி போன்ற பிரதான கட்சிகளும் சரி அந்த நிலைப்பாட்டில் தான் எடுத்திருக்குது. அவர் மேல மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் வன்மையாக கண்டிக்கத்தக்க போலீசாரினுடைய அதிகார துஷ்பிரயோகம். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். பொதுமக்கள் சமூக வலைத்தளத்துல தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்களை காழ்ப்புணர்வு கொட்டுறதும், மற்ற தேவையற்ற விதத்துல அந்த இளைஞனுடைய குடும்பத்தினரை படிப்பதும் இல்லது ஆலோசனைகள் வழங்குவதும் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதில் பார்க்கும்போது இந்த போக்கு ஆரோக்கியமான போக்கு அல்ல. இது தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி என்கவுண்டர் பாணியிலான ஒரு கொலையாக கூட இருக்கலாம். இது தேவையற்ற விடயம். தேவையற்ற விதத்துல ஊடகங்கள் மூக்க நுழைக்கிறதும் ஒரு கருத்துருவாக்க ட்ரை பண்றதும் முயற்சி எடுக்கிறதும் தவறு. இந்த இளைஞர் நெற்றியில சுடப்பட்டிருக்கிறது. அது இரவு 1:30 நடந்திருக்கு. அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனது காலம் 5:30 சொல்லுகிறார்கள். இதுல ஒரு பெரிய உண்மையை மறைக்கிற ஒரு சதி பின்னால வேலை செய்யுது. இந்த இடத்துல அரசாங்கம் முன் ஒரு அறிக்கையை வெளியிட்டு மக்களுக்கு இல்லாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம். ஆளுநரோ மற்றும் சிறுவர் அதிகார சபை எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்குது?